இந்த மலேசியா கேப்லா பட்டாஸ் கரெக்டா? ஓகே. கப்லா பட்டாஸ். ஓகே. ரைட். எனக்கு சரியாக உச்சரிக்க தெரியல. இந்த காஸ்பல் ஹால் சபையாரோடு சேர்ந்து இன்றைக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் தந்திருக்கக்கூடியதான இந்த அருமையான வாய்ப்புக்காக நான் முதலாவது தேவனை துதிக்கிறேன், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது என்னுடைய 2வது பயணம். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பதாக அந்த ஜேபி பகுதிக்கு நான் வந்திருந்தேன். இது வேறு ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச். ஸோ அங்கே ஒரு 3 நாட்கள் இருந்தேன். ஸோ அந்த சமயத்தில் அருமையான மலேசியா மக்களை பற்றி தெரிந்து கொண்டேன். நன்றாக கவனிக்கக்கூடியவர்கள், வசனத்திலும் ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள். என்ன கொஞ்சம் தமிழ் மாத்திரம் அவங்களுக்கு வாசிக்கிறதுக்கு சிரமம் இருக்கிறது. அது உண்மையாகவே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு தமிழில் வாசிக்கிறதுல சிரமம் இருக்கிறது. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், முயற்சி செய்யுங்கள். எப்படியோ உங்களுடைய பாடல் புத்தகத்தில் கூட ஆங்கிலத்தில், இங்கிலீஷில் டைப் பண்ணி நீங்கள் தமிழிலே பாடுவதற்கு எல்லாவித முயற்சியும் எடுப்பது மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இந்த நாளில் அங்கே எங்களுக்கு விடுமுறை, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடுமுறை இல்லை. ஆனாலும் கூட நீங்கள் உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய என்ன சொல்கிறது, ப்ரெசன்ஸை இங்கே வகித்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலன்களை கர்த்தர் நிச்சயமாய் தந்துடுவார். ஏன்னா தேவனுக்காக நாம் படுகிற எந்த பிரயாசத்தையும் அவர் மறந்து விடுகிறவர் அல்ல. ஒரு சிறிய நீங்கள் ஒரு விலை கொடுத்தாலும் தேவனுக்காக, இஃப் யூ பே த ப்ரைஸ், தேவன் அதை நிச்சயமாய் திரும்பி நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இந்த நாளிலே கலந்து கொண்ட, பிரயாசப்பட்டு கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் மதுரை, ஆனால் நான் ஊழியம் பண்ணக்கூடிய இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பூர். நான் கல்லூரி படித்தது, நான் வேலை பார்த்ததெல்லாம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரிலிருந்து ஊழியத்தை நிமித்தம் பைபிள் காலேஜ் முடித்து நான் திருப்பூருக்கு சென்றேன். அங்கே பார்த்தீங்கன்னா 2007 ஊழியம் செய்தேன். 2013 வருடத்தில் ஒரு கூடுகையை நாங்கள் ஆரம்பித்தோம். இப்பொழுது 4 இடங்களிலே அந்த கூடுகை விரிவடைந்திருக்கிறது. அதற்கு காரணம் மீடியாவும் ஒரு காரணமாக இருக்கிறது. யூடியூப் இந்த செய்தியை கேட்டு ஆங்காங்கு இருக்கக்கூடியவர்கள் அங்கு ஒன்று கூடினாங்க. அதில் எங்களால் எந்த இடத்துல சபை நடத்த முடிஞ்சதோ, எங்கு மக்கள் அதிகமாய் கூடினார்களோ அங்கு நாங்கள் கூடுகையை ஆரம்பித்தோம். அங்கு உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடிய, வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளை ஏற்படுத்தினோம். அந்த அடிப்படையில் அங்கே கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் உடுமலைப்பேட்டைன்னு பழனி பக்கத்தில், பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு ஏரியா. ஸோ இந்த 4 இடங்களிலே கூடுகை நடந்து வருகிறது. கர்த்தர் அதன் மூலமாக அநேகருக்கு வசனங்களை எங்கள் மூலமாக கற்றுத்தருகிறார். அதற்காக தேவனையும் துதிக்கிறேன் நான். சரி, ஓகே. நாம் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த நாளை என்னவென்று சொல்லுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழிலே பார்த்தீங்கன்னா புனித வெள்ளி என்று சொல்லுவார்கள். புனித வெள்ளி, சரிங்களா? சரி, முதலில் நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டியிருக்கிறது. குட் ஃப்ரைடே என்றால் அந்த ஃப்ரைடே குட்டாக இருக்கா, நன்மையாக இருக்கா, அல்லது அந்த வெள்ளிக்கிழமை புனிதமா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கிறது அல்லவா? புனித வெள்ளி என்றால் வெள்ளிக்கிழமை புனிதமா, இந்த நாள் புனிதமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எது புனிதம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஒரு செயலை செய்தார் அல்லவா, அதுதான் நன்மையான செயல், குட் ஒர்க் அல்லது புனிதமான வேலை. அதை நாம் சொல்ல முடியாதுங்கிறதுனால புனித வெள்ளி என்று வைத்து விட்டார்கள். என்றைக்குமே வெள்ளிக்கிழமையோ புதன்கிழமையோ என்ன கிடையாது, புனிதம் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை புனித ஞாயிற்றுக்கிழமையா,
நோ, நாட் அட் ஆல். எந்த ஒரு நாளும் புனிதமோ அசுத்தமோ தேவனுடைய பார்வையில் கிடையாது. மலேசியாவிலே சில சமயங்களிலே சில இடங்களிலே வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு ஆராதனையின் நாள். உண்மைதானே? நான் இப்போ இல்லை சகோதரத்தில் கேட்டேன். நான் ஜேபி போயிருக்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தான் அவர்கள் சண்டே ஒர்ஷிப் நாம் பண்ணுற மாதிரி அவர்கள் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை தான், அதுவும் ஈவினிங் தான் அவங்க அந்த ஆராதனையை செயல்முறைப்படுத்தினார்கள். அப்போ நமக்கு ஒரு பொது காமன் சென்ஸ், பொது அறிவு இருக்கிறது. வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அங்கு நாளை நாம் முக்கியப்படுத்துகிறவர்கள் அல்ல, அதிலே நாம் என்ன செய்கிறோம் என்பது தான் முக்கியம். அந்த அடிப்படையில் இந்த புனித வெள்ளி என்று வெள்ளிக்கிழமையை நாம் இங்கு புனிதப்படுத்த இல்லை. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புனிதமான செயலை செய்தார். அதைத்தான் நாம் நோக்கி பார்க்கிறோம். அதுவும் வெள்ளி வருடத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நாம் அதை செய்ய வேண்டுமா என்றால் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம். ஆல்வேஸ். வெள்ளிக்கிழமை நாம் தியானிக்கிறோம், ஆனால் வாழ்நாள் முழுவதும் சிலுவையை சுமக்கிறோம். தட்ஸ் a difference. இன்னைக்கு மாத்திரம் நாம் சிலுவையை சுமக்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல. வெள்ளிக்கிழமை சிலுவையை சுமந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை சிலுவையை தூக்கி போடுகிற கிறிஸ்தவர்கள் நீங்கள் நானும் அல்ல. ஏன்னா நிறைய இடங்களில் நாம் என்ன நினைக்கிறோம், வெள்ளிக்கிழமை சிலுவையை சுமக்க வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்து விட வேண்டும், அவ்வளவுதான். இல்லை, சிலுவை என்பது வாழ்நாள் முழுவதும் சுமக்க வேண்டிய ஒன்று. பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு அனுதினமும், எது வரைக்கும், டில் யுவர் டெத், சாகும் வரைக்கும் சிலுவையை சுமக்க வேண்டும். சிலுவை, என்னுடைய சிலுவை எப்போது மாறும்? நான் மரித்ததுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை. ஒருவேளை நான் மரித்ததுக்கு அப்புறம் அல்லது நான் மரிப்பதற்கு முன்பதாக கிறிஸ்து வந்துவிட்டால் எனக்கு இனி சிலுவை இல்லை. ஸோ அதை நன்றாக நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் சிலுவையை சுமப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டார்களோ அன்றைக்கே அவர்கள் தங்களுடைய சிலுவையை சுமக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இன்றைக்கு நாம் தியானிக்கிறதினுடைய கருப்பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எழுதி வச்சுருக்கிறோம் பாருங்கள். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு வசனம்தான். கிறிஸ்து இயேசுவில் இருக்கக்கூடியதான சிந்தை உங்களில் இருக்க கடவுது. சரிங்களா? எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை நம்ம எங்கே பார்க்கலாம்? நான் முதலாவது இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்? நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பொதுவாக இந்த குட் ஃப்ரைடே சமயங்களிலே ஆண்டவர் சிலுவையில் பேசின கடைசி 7 வார்த்தைகளை அதிகமாக நாம் மையப்படுத்தி இருப்போம். நீங்கள் அதிலிருந்து அநேக சத்தியங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த 7 வார்த்தைகளிலிருந்து நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை போதிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஏற்கனவே கேட்ட வசனம்தான், ஆனாலும் கூட அதில் கிறிஸ்துவின் சிந்தையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய வார்த்தைகளை நான் உங்கள் கண்முன் கொண்டு வர விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக, பிஃபோர் தட், இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின வார்த்தைகளை நாம் அதிகமாய் நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் பெரும்பாலான சபைகளில் அதை செய்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது அவரை சுற்றி இருந்தவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க தவறி விடுவோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க வேண்டி இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பேசினாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை சுற்றி இருந்தவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியுங்களா? அதை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சத்தியங்கள் இருக்கிறது, ட்ரூத் இருக்குது. அதை நாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு. சரி, நீங்கள் பாருங்கள், நான் சொல்லக்கூடிய வசனங்களை முடிந்தால் நீங்கள் வாசிக்கலாம். ஓகே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் கொண்டு போய் அறைய போகிறாங்க. அப்போ அறைய போகிற சமயத்தில்
கூட 2 கல்வர்களையும் கொண்டு போய் அறைகிறார்கள். அறைந்த உடனே கீழே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, மத்தேயு புத்தகத்தில் 27ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 27, மேத்யூ 27. நாற்பதாவது வசனம் பாருங்க. தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்கவில்லை. சில சமயங்களில் மற்றவர்கள் பேசுகிற வார்த்தை அவங்களுக்கு தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா, ஆனால் உண்மையை கூட பேச வாய்ப்பு இருக்கிறது. இவங்க இயேசு கிறிஸ்துவை பரியாசம் பண்ண பேசினார்கள், ஆனால் அந்த வார்த்தையில் உண்மை இருந்தது. என்ன உண்மை தெரியுங்களா? அவங்க முதல் சொன்ன ஸ்டேட்மெண்ட், மற்றவர்களை இவன் ரட்சித்தான் என்று சொன்னார்கள். அவங்க உண்மையை சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பலரை ரட்சித்தார். இவங்க ரட்சித்தான் என்று சொல்லுகிறது என்னன்னா, அவர் சுகப்படுத்தினதை குறித்து சுருக்கமான வார்த்தையில் பயன்படுத்துகிறார்கள். செத்தவர்களை உயிரோடு எழுப்பினது, முடமாய் கிடந்தவர்களை எழுப்பியது, பேச முடியாதவர்களை பேச வைத்தது, பார்க்க முடியாதவர்களை பார்க்க வைத்தது, இப்படி எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார், சுவாசத்தை கொடுத்தார், சரீர ஆரோக்கியத்தை கொடுத்தார். அவர்கள் அதை சொன்னார்கள், மற்றவர்களை இவன் ரட்சித்தான். ஆனால் அடுத்த வாக்கியம் வருகிறது, தன்னை அவன் என்ன செய்யவில்லை, ரட்சிக்கவில்லை. அதுவும் உண்மைதான். இயேசு கிறிஸ்து மற்றவர்களை காப்பாற்றினார், தன்னை காப்பாற்றிக் கொள்ளவில்லை. அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்திருந்தால் மற்றவர்களை காப்பாற்றி இருக்க முடியாது. ஸோ இதிலிருந்து ஒரு சிந்தை எனக்கு வெளிப்பட்டு, மற்றவர்களை காப்பாற்றி நல்ல பெயர் வாங்குவது எளிது, மற்றவர்களை காப்பாற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எளிது. இட் இஸ் வெரி ஈஸி டு சேவ் அதர்ஸ் அண்ட் கெட் பிளெஸ்ஸிங்ஸ். ஆனால் மற்றவர்களை காப்பாற்றி நம்மை இழந்து போவது அப்படிங்கிறது எங்கும் நடக்காத ஒன்று. கிறிஸ்தவர்கள் நாம் என்ன செய்வோம்? மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். உதவி செய்து நற்பெயரையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வது எளிது. ஒரு இடத்துல நான் காணிக்கை தருகிறேன், உதவி செய்கிறேன், அதனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் ஒரு நன்மையை செய்தால் எனக்கு நஷ்டம் வரும் என்று சொன்னால் தலையில என்னால் யாரும் செய்ய மாட்டாங்க. கிறிஸ்டியானிட்டி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நன்மை செய்யும் பொழுது நஷ்டம் வந்தாலும் அந்த நன்மையை அவர்கள் செய்வார்கள். என கிறிஸ்துவின் சிந்தை அப்படிப்பட்டது. சரிங்களா? இதுதான் கிறிஸ்துவினுடைய முதல் சிந்தை. இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு வயதான முதியவர் பேரனோடு காட்டில் நடந்து சென்றார். அப்படி நடந்து போகும் பொழுது ஒரு மர இடுக்குக்கு அந்த இடத்துல ஒரு பூனை, கேட் மாட்டிக்கிட்டு நிற்கிது. அதால் வெளியில் வர முடியல. இப்போ இந்த பெரியவர் என்ன பண்ணார், எப்படியாவது அந்த பூனையை போய் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பூனையை போய் காப்பாற்ற போகிறார். அந்த பூனை பயந்து கொண்டு என்ன செய்யுதுன்னா இவரை பராண்டி வைக்கிது. இவர் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நகம் பட்டு நெயில் பட்டு பார்த்தீங்கன்னா பிளட்டு வருது. அப்போ பேரன் என்ன சொன்னார்னா, தாத்தா நமக்கு எதுக்கு இந்த வேலை, அதுதான் உங்களை காயப்படுத்துதே, பேசாமல் என்ன செஞ்சிடலாம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம், தேவையில்லாமல் ஏன் நீங்கள் அதை காப்பாற்றுறோன்னு சொல்லி நீங்கள் கடி வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ முதியவர் என்ன சொன்னார்,
ஒரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் அதை காப்பாற்றுகிறதிலே தன்னுடைய வேலையை காமிச்சுக்கிட்டு இருந்தார். பேரனுக்கு ஒன்றுமே புரியல. சில பல காயங்கள் மத்தியில் அதை காப்பாற்றிட்டாரு. அது ஓடிடுச்சு. பேரன் திரும்பவும் கேட்டான், எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை, பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? தாத்தா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், பேராண்டி நான் சொல்கிறதை கேளு. பூனையினுடைய குணாதிசயம் எப்பொழுதுமே இந்த மாதிரி காயப்படுத்தக்கூடியது. அது பயந்து என்னை காயப்படுத்துகிறது. ஆனால் என்னுடைய குணாதிசயம் காப்பாற்ற வேண்டியது. அது காயப்படுத்துகிறதே என்பதற்காக என் குணத்தை நான் விட்டுவிட முடியுமா? அது எப்படி அது குணத்தை விட்டுவிடாமல் இருக்கிறதோ அதே போல என் குணத்தை நான் விட்டுவிட மாட்டேன். நாம் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நாமும் மற்ற மனிதர்களைப் போல தான். வேர்ல்ட்லி பீப்புள் உதவி செய்வார்களா? எஸ், அஃப்கோர்ஸ் அவங்க உதவி செய்வாங்க. அவங்களுக்கு நன்மை செய்ய தெரியாதா? அவங்களும் நன்மை செய்வார்கள். அவர்கள் நல்லவர்கள் இல்லையா? அஃப்கோர்ஸ் தே ஆர் குட். எது வரைக்கும்? சூழ்நிலை சாதகமாக இருக்கிற வரைக்கும். சூழ்நிலை பாதகமானால் அவர்கள் கோபப்படுவார்கள், நன்மை செய்ய மாட்டார்கள், சண்டையிடுவார்கள், சொந்த நபர்களையே எதிர்ப்பார்கள். ஏன்? சூழ்நிலை சரியில்லை. ஒரு சின்ன தவறு தனக்கு விரோதமாய் நடந்துவிட்டால் அவர்கள் விரோதத்தை காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது இயல்பு. அப்படித்தான் உலக மக்கள் இருப்பார்கள். கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் அப்படி இருந்தால் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிலீவர் அண்ட் அன்பிலீவர்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிந்தை இருக்கிறது. அந்த சிந்தை என்னவென்று கேட்டால், அவர் நஷ்டம் அடைந்தாலும் சரி, சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளுவது இல்லை, சுபாவத்தை மாற்றிக்கொள்ளுவதில்லை. அது உதவி செய்கிற குணமாக இருந்தாலும் சரி, வேற எந்த சுபாவமாக இருந்தாலும் சரி, அவர் அதை மாற்றிக்கொள்ளுவது இல்லை. பாம்பு தன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாது, புலி தன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளாது. சுபாவத்தை மாற்றிக்கொள்ளுகிற ஒரு உயிரினம்னு கேட்டீங்கன்னா மனுஷன் மட்டும்தான். மனைவின்னு உருகுவான். மனைவியை போல ஐயோ நான் பார்த்ததில்லை. பிள்ளைகளே, ஒரு சின்ன தவறோ பெரிய தவறோ இருந்தால் அதே மனைவியை கொல்லக்கூட அவன் தயங்க மாட்டான். இஸ் இட் பாசிபிள்? எஸ், அஃப்கோர்ஸ் இட்ஸ் பாசிபிள். எங்கிருந்து வந்தது இந்த எண்ணம்? சில சமயங்களில் அங்கு நாங்கள் கேள்விப்படக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாலிப பையனாகட்டும் ஒரு வாலிப பெண்ணாகட்டும், இந்த வாலிபன் பார்த்தீங்கன்னா உருகி உருகி அந்த பெண்ணை காதலிப்பான். திடீரென்று அந்த பெண் ஒரு நாள் எனக்கு விருப்பம் இல்லை, பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டா அவனே போய் கத்தி எடுத்து குத்துறான். யாரை? தான் விரும்பிய பெண்ணை. முகத்தில் ஆசிட் ஊத்துகிறான். யார்ப்பா அந்த பெண்? உருகி உருகி நீ காதலித்தாயே, கவிதை எழுதினாயே, நிலா என்னது நீ சூரியன் என்றெல்லாம் பேசினாயே, இப்போ அவளுடைய முகத்தில் எப்படி உன்னால் ஆசிட் வீச முடிகிறது? கத்தி எடுத்து எப்படி உன்னால் குத்த முடிகிறது? எப்படி உடனுக்குடன் தான் விரும்பிய ஒரு நபரை எப்படி கொலை செய்ய முடிகிறது, எதிர்க்க முடிகிறது, விட்டு விட்டு போய்விட முடிகிறது? ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, மற்றவர்கள் நமக்கு நன்மையாக இருந்தால் உலகத்தில் என்னை போல யாரும் நல்லவன் கிடையாது. என் மனைவி என்னை அழகாய் நேசித்தால், என் மனைவி என்னுடைய தேவைகளை சந்தித்தால், நான் பல மடங்கு அவர்களை நேசிப்பேன், நானும் குடும்பத்தில் சந்தோஷமாய் போவேன். ஆனால் அங்கு எதிர்த்தரப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ எனக்கு பிடிக்காத சூழலோ நடந்து விட்டால் அப்போ தான் என் உண்மையான சுபாவம் வெளிப்படுகிறது. கிறிஸ்துவின் சிந்தை என்பது மாறாதது என்பதை மனதிலே கொள்ளுங்கள். அது எந்த சூழலிலும் மாறாதது. சிலுவையிலே ஒரு நபரை அடித்து மிக மோசமான நிலைமையிலே குற்றுயிரும் கொலையுயிருமாய் அங்கு தொங்க விடும் பொழுது கூட அவருடைய சிந்தை மாறாதது. இதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே என்ன செய்யவில்லை? ரட்சிக்கவில்லை. தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்திற்கு ஒரு விளக்கம் சொல்ல வேண்டுமென்றால், மற்றவர்களை காப்பாற்றுவதற்கு எங்களை நாங்களே இழப்போம். We lost ourselves to save others. நம்மளால் அப்படி சொல்ல முடியுமா?
இது மாத்திரம் நம்மளுடைய வாழ்க்கையாக இருந்திருந்தால் இந்நேரம் மலேசியா மட்டுமல்ல, உலகத்தில் பல இடங்களில் உண்மையான கிறிஸ்தவத்தை நாம் கொண்டு போய் சேர்த்திருப்போம். எனக்கு அன்பானவர்களே, இந்த கிறிஸ்டியானிட்டியை தான் நாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னுடைய உண்மைத்துவம் தெரியாமல். சரி, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் ஒரு முக்கியமான வார்த்தையை முதல் வார்த்தை உங்களுக்கு தெரியுங்களா? எஸ், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை குறித்து நாம் தியானித்து வரும் பொழுது இந்த முதல் வார்த்தையில் அவருடைய சிந்தை அப்பட்டமாய் வெளிப்படுகிறது. இது என்ன மாதிரியான சிந்தை? உண்மையிலே அறியாமல் அவர்கள் செய்கிறார்களா? எனக்கு அன்பானவர்களே, அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இந்த வார்த்தைக்கு நான் ஒரு 4 குறிப்புகள் வைத்திருக்கிறேன், 4 பாயிண்ட்ஸ். இவை அனைத்துமே இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்துகிற சம்பவமாக இருக்கிறது, இந்த 4 குறிப்புகளும். இதை நம்மளுடைய இந்த முதல் செஷனில் தியானித்து நிறைவு செய்ய போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். நம்பர் 1, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள்னு அவர் சொன்னார். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் மிகுந்தது. அது விளையாட்டாய் எதேச்சையாய் சொல்லப்பட்டது அல்ல. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? முதல் குறிப்பு, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுவதின் மூலமாக தீர்க்க தரிசன வசனத்தை அவர் நிறைவேற்றினார். He fulfilled Old Testament prophecy. இதில் எத்தனையோ செய்திகளை நீங்கள் வருஷம் கேட்குறீங்க. 17 செய்திகள் நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 17வது தானே இது. 16 செய்திகள் ஒருவேளை கேட்டிருக்கலாம். இடையில யாராவது மாற்றி பேசி இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஒரு 10 செய்தியாவது பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு கேட்டிருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி வேறு பல இடங்களில் கேட்டிருந்திருக்கலாம். எந்த தீர்க்க தரிசன வசனம் உங்களுக்கு தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டது பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு தீர்க்க தரிசன வசனம், தெரியுங்களா? சரி, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் எடுத்தீங்கன்னா வாசிங்க, நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. போதும். ஓகே ஓகே, இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். இந்த வசனத்தில் இருக்கிற முக்கியமான வார்த்தையை கவனிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, அவர் சாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்பர் 1, இதுதான் அதனுடைய அர்த்தம். சரிங்களா? நம்பர் 2 என்ன போட்டிருக்கு பாருங்க, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம். ஸோ இங்கே என்ன நடக்கணும்னா, ஃபஸ்ட்டு அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்படணும். அடுத்து அந்த அக்கிரமக்காரருக்காக இவர் என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்ளணும். He prayed. முதல்ல என்ன நடக்கணும்? அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படணும். அடுத்து அவர் வேண்டிக் கொள்ளணும். அதே சம்பவத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்கினேன், அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம். லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனம் பாருங்க.
குற்றவாளியாகிய வேறே 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். வாசிங்க. கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். நல்லா கவனிச்சிட்டீங்களா? ஏன் வலது பக்கத்திலேயும் இடது விளக்கத்திலேயே அரைஞ்சு நடுவில் இயேசு கிறிஸ்துவை வைத்திருந்தார்கள் என்று தெரியுமா? அவங்க சொல்ல நினைப்பது, இவங்க 2 பேரையும் விட இவர் ரொம்ப பெரிய அக்கிரமக்காரர். சென்ட்ரல் அவருக்கு இடத்தை கொடுத்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 குற்றவாளிகளை அறைந்தார்கள். இவர் மிகப்பெரிய அக்கிரமக்காரர் என்று சொல்லாமல் சொன்னாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக என்ன செய்யப்பட்டார்? எண்ணப்பட்டார். அவரை தனியாக கொண்டு போய் சிலுவையில் அறைந்திருந்தா அவர் மக்கள் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவர் பெரிய ஆள்னு எண்ணப்பட வாய்ப்பு இருக்கிறது. அப்போ குற்றவாளிகளோடு சிலுவையில் அறையணும், அதுவும் இடது பக்கமும் வலது பக்கமும் வச்சு நடுவில் இவரை அரைஞ்சோன்னு சொன்னால் பெரிய குற்றவாளின்னு ஜனங்கள் நினைக்கணும். நீங்கள் பாருங்கள், அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்ட சம்பவம் இங்கு நடந்துருச்சு. அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கலாம்னா, இந்த சிலுவையில் அறைவதற்கு முன்பதாகவே அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. அப்படிதான் வசனம் சொல்லுது. இந்த கல்வர்கள் 2 பேரையும் அறைவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையிலே அறைந்து விட்டார்கள். அப்பவே இவர் சொல்லி இருக்கலாம், அப்பவே ஜெபிச்சிருக்கலாம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறாள். அப்ப ஜெபிச்சிருக்கலாம். பார்த்தீங்களா? அவர் வெயிட் பண்றாரு. எதுக்காக வெயிட் பண்றாரு தெரியுங்களா? நாம ஏற்கனவே ஏசாயா 53:12 வாசித்தோம் அல்லவா? அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருக்காக, அவர் என்ன சொல்றாரு, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். அப்ப என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து வெயிட் பண்றாரு. தன்னை மாத்திரம் சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க, இப்ப 2 கல்வர்களையும் கொண்டு வந்து அறையும் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுகிறார். இப்ப அந்த அரைஞ்ச உடனே அந்த ஏசாயா சம்பவம் நிறைவேறுகிறது. அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக என்ன செய்யப்படுகிறார்? எண்ணப்பட்டார். அது நிறைவேறிடுச்சா? உடனே பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அடுத்து என்ன வார்த்தை போட்டிருக்கிறார்னா, அப்பொழுது இயேசு, அறைந்த உடனே, அவர் 2 பக்கமும் கல்வர்களை அறைந்த உடனே, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களை மன்னியும் சொன்னார். அதுவரை வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். இதுல என்ன தெரியுதுன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக இருக்கிறார், கருத்தாக இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வசனம் முதலாவது தீர்க்க தரிசன வசனத்தின் வார்த்தையின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்பதை நாம் மனதிலே கொள்ளுவோம். இதில் இருக்கிற 7 வார்த்தைகளுமே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் தான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15 எழுதும் பொழுது முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால், வேத வாக்கியங்களின்படி அவர் சிலுவையிலே அறையப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். எவ்ரிதிங், எல்லாமே வேத வாக்கியங்களின்படி. அவர் பேசியது, அவர் வாழ்ந்தது, அவர் நடந்தது எல்லாமே வேத வாக்கியங்களின்படி, அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். அதனால தான் நம்முடைய சபைக்கு நாம் ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுப்பது வார்த்தையின்படி, நம்மளுடைய சுய பலத்தின்படி அல்ல, உற்சாகம் அல்லது என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சி வசப்படுதலின் அல்ல, வேர்ட் ஆஃப் காட். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ ஒரு முதல் குறிப்பு, இது தீர்க்க தரிசன வார்த்தையினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. நம்பர் 2, இது இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்லுகிறேன்? நல்லா கவனிங்க. இஸ்லாமியர்கள் அடிக்கடி நம்மை பார்த்து கூட இப்படி கேட்பார்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு மன்னிக்க முடியாதா? அவர் தேவன் என்று சொல்லுகிறீர்கள், அவர் மன்னிக்க மாட்டாரா? அவர் பிதாவினிடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி பிதாவைத்தானே பார்த்தார். அப்படியானால் அவரால் பாவத்தை மன்னிக்க முடியாதா?
ஒரு முறை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு சுகவீனப்பட்ட ஒரு மனிதன் அப்படி கட்டிலில் தூக்கிட்டு வர்றாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறது. உடனே மேலே இருக்கிற ஓட்டை பிரித்து அப்படியே உள்ளே இறக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இவங்க மேலே இருக்கிற ஓட்டையே பிரித்து உள்ளே கொண்டு வந்து விட்டார்களே. இயேசு கிறிஸ்து பார்த்தார். இப்போ 2 கேள்வி. அந்த மனிதனை சுகப்படுத்திட்டார். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ முறுமுறுத்து கொண்டிருந்த பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே தான் முறுமுறுத்தாங்க. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு உடனே அங்கே இருக்கிறவங்களை பார்த்து கேட்டார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுகிறது எளிதா, எழுந்து நடந்து போ, படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்து நடந்து போ அப்படின்னு சொல்லுகிறது எளிதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். உண்மையிலே எது எளிதினா பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது தான் எளிது. யாருக்கும் தெரியாது. ஆனால் எழுந்து நடந்து போன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கண்ணால் பார்த்துருவோம், மாட்டிக்குவோம். நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நான் சொல்லுகிறது உண்மையா என்பதை எப்படி நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், எழுந்து நடந்து போ என்று நான் சொல்லுகிற வார்த்தையும் என்ன செய்தது? நடக்கிறது. அப்ப நான் எழுந்து நடந்து போ என்று சொல்லுகிறது உங்கள் கண் முன்னாடி நடந்திருந்தால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதும் என்னது? உண்மை. அதனால தான் மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். He has authority to forgive others. அவர் பிதாவினிடத்தில் போய் வேண்டி நம்மை மன்னிக்கணும் அப்படிங்கிற எந்த இதுவும் இல்லை அவருக்கு. He has that authority. அவருக்கு பாவத்தை மன்னிக்க என்ன இருக்கிறது? எல்லா அதிகாரமும் இருக்கிறது. ஆனால் அவர் பிதாவுக்கு அதிகாரத்தை தரக்கூடியவராய் இருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அவர் பிதாவுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அவர் தன்னை தாழ்த்தினார். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்தார். அந்த கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2:6 சொன்னார் அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், எனக்கு என்னுடைய உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை திரும்ப எடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு சொன்னாரா இல்லையா? இப்போ அதை எதை குறித்து சொன்னாருன்னா, தான் மரித்தாலும் என்ன செய்வேன்? உயிரோட வர முடியும். ஏன்னா உயிரை கொடுக்க எனக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கு. உயிரை திரும்பவும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கு. இப்படித்தானே சொன்னாரு. ஆனா அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலன்னு உங்களுக்கு தெரியுமா? திரும்ப அவர் உயிரை பெற்றுக்கொண்டது தன்னுடைய அதிகாரத்தினால் அல்ல. ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்குறேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எபிரேயர், ஹீப்ரு சாப்டர் 5, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் பாருங்க. அதுல 7ஆம் வசனத்தை பாருங்களேன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஹீப்ரு சாப்டர் 5 verse 7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியில அவர் வாழ்ந்த நாட்களில் அர்த்தம். பூமியில வாழும் போது தன்னை மரணத்தினின்று காப்பாற்றுவதற்குரிய வல்லமையுள்ள பிதாவை நோக்கின்னு அர்த்தம். பிதாவை நோக்கி என்ன செய்கிறார்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து. நல்லா கவனிங்க. தன்னை சாவிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமையுள்ள பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு என்ன செய்கிறாராமா? வேண்டுதல் செய்கிறார். He prayed. எனக்கு அன்பானவர்களே, அவர் தான் சொன்னார், மரணத்தை கொடுக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, எடுக்க அதிகாரம் இருக்கு. பின்ன எதற்காக பிதாவினிடத்தில் போய் கதறணும்? அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண மனிதனாக அடிமையின் ரூபம் எடுத்ததுனால அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாமல்
பிதாவின் அதிகாரத்தில் வாழ அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்தார். இன்னைக்கு நம்ம மனிதர்கள் நாம் என்ன செய்கிறோம்னா, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறோம். அது வேற விஷயம். அதிகாரம் வந்துவிட்டால் பெருமை தலைக்கு வந்து விடுகிறது. ஒரு மனிதன் யார் என்று பார்க்க வேண்டுமானால் அவனுக்கு பொறுப்பை கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். தலைமை பொறுப்பை, பதவியை கொடுங்கள், அவன் யார் என்பது வெளிப்படும் சொன்னாங்க. உண்மைதான் அது. ஒரு பதவியை கொடுத்துட்டா, பெரிய பொறுப்பை கொடுத்துட்டா, தலைமையை கொடுத்துட்டா அவர் யாருங்கிறது தெரியுமாமா. அது உண்மையாகத்தான் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதில் அல்ல, அதை தன்னுடைய தாழ்மையை பயன்படுத்துவதில் இருந்தது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படிங்கிற இடத்துல இவர் என்ன சொல்லியிருக்கலாம்னா, ஆண்டவரை நான் எல்லாரையும் மன்னித்து விட்டேன் அப்படி சொல்லியிருக்கலாம். நோ, பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். நம்பர் 3, இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை என்று பார்க்கும் பொழுது, தான் என்ன போதித்தாரோ அதையே கடைப்பிடிக்கிற இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை இங்கே பார்க்கிறோம். ஒரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில், நான் நினைக்கிறேன் 4ஆம் வசனத்திலேயோ 3ஆவது வசனத்திலேயோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்யவும் உபதேசிக்கவும் ஆரம்பித்தார் அப்படின்னு இருக்கும் வசனம். நீங்கள் பாருங்களேன், நான் அதை எடுத்து வாசிச்சே காண்பிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் பாருங்கள், 2ஆவது வசனத்தில், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து 1ஆம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். இயேசு கிறிஸ்து செய்யவும் உபதேசிக்கவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு விஷயத்தை முதல்ல என்ன செய்வார்? செய்வார். அப்புறம் தான் என்ன பண்ணுவார்? சொல்லுவார். மனிதர்கள் நாம் சொல்லுகிறதே செய்யறதில்லை. நீங்கள் செய்கிறத சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் எதையாவது கொண்டு செயல்முறைப்படுத்தணுமா, அதை முதல்ல என்ன பண்ணுங்க? செய்யுங்க. நான் என்னுடைய காரை ஓட்டிகிட்டு போகும்போது இரவு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி, ஒரு மீட்டிங் முடிச்சு அப்படி போயிட்டுருக்குறோம். எப்பொழுதுமே நம்ம ஊரில் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இரவு 11 மணிக்கு மேலே ஆச்சுன்னா இந்த சிக்னல்லாம் வந்து இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கடைபிடிக்க மாட்டோம், கடைபிடிக்கக்கூடாது. கடைபிடிச்சோம்னா மாட்டிக்குவோம், பின்னாடி வர்றவங்க இடிச்சிருவாங்க. இப்போ ரெட் கலர் சிக்னல் போட்டிருக்கு, இரவு மணி 12 மணி. அப்போ என்ன, பக்கத்தில் ஏதாவது வாகனம் வருதான்னு அப்படியே போவோம் நாங்கள். பக்கத்தில் என் மக கேட்டால், நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க இங்கே ரெட் கலர் சிக்னல் வருது அப்படின்னா போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. இப்போ என்ன சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது, அவள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடந்தது. இல்லை, இரவு 12 மணினே 12 ஆயிடுச்சுல, இப்போ வந்து நம்ம போய்க்கலாம். அப்போ நைட் ஆனால் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? என்ன சொல்கிறேன்னு தெரியல. நைட் ஆனால் ஃபாலோ பண்ணுறதா? இப்போ உனக்கு தெரியாது, இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழித்து உனக்கு தெரிஞ்சுக்குவே. நைட் ஆனால் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரில் போகும்போது செல்ஃபோன் பார்க்கக்கூடாது. எங்கள் வீட்டுக்காரம்மா எப்பொழுதுமே அது தலைவலி வந்துடும், பார்க்காதீங்க. ஆனால் எனக்கு காரில் போகும்போது மேப் பார்க்கணும். கூகுள் மேப் பார்த்தா தான் ஏதாவது ஒரு இடத்துக்கு போக முடியும். வேறு எதையாவது ஒரு அப்படி மேப் பார்க்கும்போது இவங்க கேட்குறாங்க, சின்ன பிள்ளையில என் மக, நீங்கள் தானே காரில் போகும்போது பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு தலைவலி வராதா? என்ன பண்ணுறது? இதையெல்லாம் நாம் கடந்து வர வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்கள பாதிக்குது. அவங்களுக்கு அது சொன்னால் புரியாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு மட்டும் இவங்க சொல்கிறாங்க, ஆனால் இவங்க செய்ய மாட்டாங்க. சிம்பிள். நம்ம சபையில் கூட நம்மளுடைய பிரசங்கங்களோ நம்மளுடைய போதனைகளோ வீட்டில் நாம் கொடுக்கக்கூடிய அட்வைசஸ், ஆலோசனைகள் ஏன் பிள்ளைகளுக்கு போய் சேர மாட்டேங்குதுன்னா, இந்த வசனத்தின்படி நாம் இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தான் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கினார். அவர் என்ன செஞ்சாரோ அதைத்தான் என்ன பண்ணார்? உபதேசித்தார். உங்கள் பிள்ளைகளை காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும்னா நீங்கள் 5:30 மணிக்கு எழுந்திரிக்கணும்.
அவங்கள படிக்கும் போது மட்டும் நீங்கள் போயிட்டு மணி 6 ஆயிடுச்சு எந்திரி படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி 7 மணி வரைக்கும் தூங்குனீங்கன்னு சொன்னால் அது எப்படி ஒரு சரியான பேரண்டிங்காக இருக்க முடியும்? என் பிள்ளையே இப்போ அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிற, என்னைய மட்டும் படிக்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் ஜாலியாக இருக்கிறீங்க. ஏமா உன் காலத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம்? படித்தோம். அப்போ நாங்கள் படித்தோம். அதை எப்படி நான் நம்புறது? இப்போ வலுக்கட்டாயமாக நான் அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு உட்காந்து பைபிள் எடுத்து வச்சுட்டு நானும் படிக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப காலமாக அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தேன். அவள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது பைபிள் படிச்சுக்கலாம், மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் இவங்க இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் மட்டும்தான் படிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஜாலியாக இருக்கிறீங்க. இல்லை, நானும் படிக்கிறேன் கூட சேர்ந்து. இப்போ நீ எந்திரிக்கிறியா காலையில்? எந்திரிக்கிறேன். நாம் என்ன சொல்கிறோமோ அதை முன்னாடி செய்து விட்டால் இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். சபைக்கு சீக்கிரமாய் வர வேண்டும் என்பதை நாம் முன்னாடி செய்து விட்டால் புதுசாக வரக்கூடியவங்க அதை செய்வார்கள். நீங்கள் எது பண்ணாலும் சரி, நாம் அதை கடைபிடித்து விட்டால் போதுமானது. அதை சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சிந்தை உடையவர். அவர் சிலுவையில் ஏன் ஜெபிக்க வேண்டும்? பிதாவே இவர்களுக்கு மன்னி. முதல் குறிப்பு பார்த்தோம், இட் இஸ் a fulfillment of Old Testament prophecy. இரண்டாவது பார்த்தோம், இது அவருடைய தாழ்மையை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது ஒன்றை பார்க்க போகிறோம், Matthew chapter 5 verse 44. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். என்ன சொன்னாரு? கடைசி நம்ம வாசிச்சோம் அல்லவா, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்கள். இப்போ நம்ம அவரை எடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன்னா இது முன்னாடியே சொல்லிட்டார், அவர் மலை பிரசங்கத்துக்கு வரும்போதே சொல்லிட்டார், நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணீங்களா? ஆமாம், எப்பொழுதுமே நான் ஜெபம் பண்ணுகிறேன். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக என்ன செய்யுங்கள்? ஜெபியுங்கள். என்னன்னு ஜெபிக்கிறது? அவர்கள் நாசமாய் போய்விட வேண்டும் என்று ஜெபிக்கிறதா? ஏன்னா ஆண்டவர் அங்கே எந்த ஒரு இதுவும் சொல்லலையே, எப்படி வேணால் ஜெபிச்சுட்டு போயிடலாமே. பழைய ஏற்பாட்டு சங்கீதக்காரர்கள் நிறைய பேர் அப்படி ஜெபிச்சது உண்டு. ஆண்டவரே, அவனுடைய வாசஸ்தலம் பாழாய் போக கடவுது, அப்படியாக கடவுது, இப்படியாக கடவுது. அது அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடு, அவ்வளவுதான் அவங்களுக்கு. அதுக்காக ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே அவர்களை எல்லாம் நாசமாய் போய்விட செய்து விடுவார் என்று ஒருபோதும் நினைக்காதீங்க. அவர் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்புகிறவர் அல்ல, நீதிமானின் மரணத்தை என்ன செய்கிறவர்? விரும்புகிறவர். ஆனால் துன்மார்க்கனின் மரணத்தை விரும்புகிறவர் இல்லை. என்ன வித்தியாசமான கடவுளாக இருக்கிறாரு. உலகத்தில் எல்லா சாமியும் எந்த மாதிரி போதிக்குன்னா, நீதிமான் கடைசி வரைக்கும் உயிர் வாழணும், ஆனால் துன்மார்க்கன் என்ன செய்யணும்? சாகணும். ஆனால் இங்கே என்ன நேர் ஆப்போசிட்டாக இருக்குது. துன்மார்க்கன் உயிர் வாழணும், நீதிமான் செத்தா எனக்கு சந்தோஷம் யா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்படி போய் வெளியில் இருக்கிற மக்களுக்கு இதை சொன்னோன்னு சொன்னால், இந்த கடவுளே எங்களுக்கு வேண்டாம் சாமின்ட்டு ஓடிடுவாங்க. ஆனால் அதனுடைய அர்த்தம் வேறு. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் ஏன் விரும்புவதில்லை என்று சொன்னால், அவன் மனம் திரும்பாமல் செத்து போய்விட்டால் அவன் நரகத்திற்கு செல்லுகிறான், அவன் டோட்டலாக அழிந்து போகிறான். ஆகவே துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் என்ன செய்வதில்லை? விரும்புவதில்லை. நீதிமானுடைய மரணத்தை நான் ஏன் விரும்புகிறேன்? அவன் எப்பொழுது மரித்தாலும் என்னிடத்தில் வரக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே நான் அதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன். அதனால் ஏதோ நீதிமான் 100 வருஷம் வரைக்கும் வாழக்கூடாது, துன்மார்க்கன் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார், அப்படி எடுத்துக்கக்கூடாது. நீதிமான் எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் ரட்சிக்கப்பட்டானோ அந்த நிமிஷத்தில் அவனுடைய வாழ்க்கை சேஃப்டியாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது. அவன் கர்த்தருக்குள் இருக்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்போது மரித்தாலும் அவன் தேவனுக்குள் இருக்கிறான். ஆனால் துன்மார்க்கன் அப்படி அல்ல. அதனால் நாம் துன்மார்க்கர்களுக்கு விரோதமாக ஒருபோதும் அவர்கள் அழிந்து போக வேண்டும்,
அவங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுங்க, அவங்களுக்கு முன்னாடி பாருங்க, எங்களை உயர்த்தி விடுங்கள், இது போன்ற எந்த ஜெபத்தையும் நாம் ஏறெடுக்கக்கூடாது. அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்ற ஜெபம் என்பது மிக ஆபத்தானது. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சிந்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்னவென்று கேட்டால், ஆண்டவரே அவர்களை மன்னியும். அப்படின்னா அவங்களுக்கு மனம் திரும்புதலை கொடுங்க, ஒரு மாற்றத்தை கொடுங்க, அவங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. அதுதான் நீங்களும் நானும் நமக்கு விரோதமாய் செயல்படக்கூடியவர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்பாக இருக்கிறது. கடைசியிலே ஸ்தேவானை கல்லறிந்து கொல்லும் பொழுது அவர் கிட்டத்தட்ட இதே போன்ற ஒரு ஜெபத்தை தான் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். பிதாவே, அவங்க குற்றத்தை அவர்கள் மேலே என்ன பண்ணாதீங்க, சுமத்தாதீங்க. இது அவருடைய பெருந்தன்மையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. நாம் அப்படி செய்கிறோமா? கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் இருக்கிறதா? நான் மற்றவர்கள் என்ன சொல்றது, கிறிஸ்தவத்தை விரோதிக்கிறவர்களோ எனக்கு விரோதமாய் வரக்கூடியவர்களோ ஏதோ ஒன்று அடிபட்டுட்டா போதும், கீழே விழுந்துட்டா போதும், நல்லா கிடைத்ததா பார்த்தீங்களா என்று சொல்லுகிற மனநிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். கண்பானவர்களே, நாம் அந்த சிந்தையோடு இருக்கக்கூடாது. ஒருவருடைய குற்றத்தை உணர்த்தலாம், பாருப்பா இதை நீங்கள் சரி பண்ணி கொள்ளுங்கன்னு சொல்லலாம், நத்திங் ராங் இன் தட். ஆனால் ஒருவேளை அவர் எதிலையாவது விழுந்துட்டா உடனடியாக நாம் சந்தோஷப்படக்கூடாது. உன் எதிரி கீழே விழுந்துட்டா நீ என்ன பண்ணாத, சந்தோஷப்படாது. ஆனால் இயற்கையாகவே நமக்குள்ள அந்த எண்ணம் வருகிறது. யாராவது விழுந்து விட்டால் அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன வருகிறது, சந்தோஷம் வருகிறது. அது கிறிஸ்துவின் சுபாவம் அல்ல, அது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. அதை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம். இங்கு வேத வசனத்தின்படி நாம் புரிந்து கொண்டது, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றினார். சிலுவையில் தன்னை நிந்தித்தவர்களுக்கு துன்பப்படுத்தினவங்களுக்காக என்ன செய்தார், வேண்டிக் கொண்டார். He prayed. ஒரு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துவின் சிந்தையை தான் உங்களிடத்தில் கொண்டு வருவதற்காக இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அவருடைய முதல் வார்த்தையிலேயே இவ்வளவு கருத்து ஆழங்கள் நமக்கு வெளிப்படுகிறது. கடைசியாக 4வது குறிப்பையும் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, ஒரு பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொன்னாரே. எனக்கு அன்பானவர்களே, ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16. மத்தேயு 5:16. யாராவது வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுளே. இந்த வசனத்தை அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே இன்னொரு வசனத்திற்கு நாம் வரலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 15. ரோமர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்களேன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. கடைசி குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டார் என்று நாம் வாசித்தோம். அது ஏசாயா 53:12 வாசித்தோம். அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் என்று வாசிக்கும் பொழுது அங்கு இடையில ஒரு முக்கியமான வார்த்தை வந்தது. என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து பின்பு அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். இந்த 4வது குறிப்பு உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், நீங்கள் மற்ற உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கோ யாருக்கோ ஏதோ ஒன்று நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நீங்கள் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறீர்கள் அல்லவா? அதில் முதலாவது வர வேண்டியது என்ன தெரியுங்களா?
அவங்களுடைய தவறுகள், அதை அந்த நிந்தை என்மேல் விழுந்தது, அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன். ஐ ஆம் த ரெஸ்பான்சிபிள். உங்கள் பிள்ளைகள் தப்பு பண்ணால் அதையே நிறைய பேர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி தப்பு பண்ணால் அந்த தப்புக்கு யார் பொறுப்பு தெரியுங்களா? அந்த விசுவாசி தான் பொறுப்பு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மற்றவர்கள் மனநிலைமை எப்படி வரணும்னா, நாங்கள் எல்லாரும் தான் பொறுப்பு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து we are all the நாங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஒரு வீட்டில் ஒரு மனைவிக்கோ ஒரு பிள்ளையோ ஏதோ ஒன்று தவறிலே விழுந்து விட்டால் என்ன செய்யணும்னு அந்த வீட்டில் இருக்கிற தலைவன், அந்த வீட்டில் இருக்கிறவங்க, நாங்கள் தான் தப்பு, நாங்கள் தான் அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் ஒருவேளை நீங்கள் பொறுப்பு இல்லாமல் கூட இருக்கலாம், நீங்கள் அதுக்கு உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சிந்தை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஆண்டவரே, நாங்கள் ஏதோ செய்ய தவறிட்டோம், எங்கள் சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்க தவறிட்டோம், அவரிடத்துல போய் பேச தவறிட்டோம், நாங்கள் ஏதோ ஒன்று பண்ண தவறிட்டோம். அதுதான் அவருடைய சிந்தை. நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்ளுகிறார்னு போட்டிருக்கு. இங்கே வசனம் சொல்லுது, அநேகருடைய நிந்தைகளை தன்மேல் சுமந்து கொண்டார், சுமந்து கொண்டு நடந்தார். இன்னைக்கு இந்த குவாலிட்டி கிறிஸ்டியானிட்டியில் இருக்கான்னு நான் கேட்குறேன். இன்னைக்கு நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கிறோம். எடுத்த உடனே மற்றவர்களை எளிதாக ஏதாவது ஒன்றை பேசி சபையை விட்டே வெளியே அனுப்பக்கூடிய நிறைய சம்பவங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது சர்வசாதாரணமாக. இப்போ மலேசியா போன்ற இதில் அப்படி இருக்காது. நம்ம இருக்கிறதே சிறுபான்மை மாதிரி இருப்போம், சின்னதாக. அங்கே கூட்டம் நிறைய பெருகி இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலை இல்லை. சின்ன தவறு பண்ணால் கூட அடித்து துரத்திடுறது. மற்றவர்களுடைய நிந்தைகளை நம்மேல் சுமக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறதா? அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்காக ஜெபிக்க முடியாது. நீங்கள் பாருங்கள், மோசேயினுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க, பவுலுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. மோசே சொல்லுகிறார், அவங்களுக்கு பதிலாக ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை என்ன பண்ணிடுங்க, கிறுக்கி போடுங்க அப்படிங்கிற. எங்கிருந்து வந்துச்சு அந்த சிந்தை? என்னைக்காவது சபையில் இருக்கிற மற்றவர்களுக்காக இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் செய்திருக்கிறோமா? யாராவது ஒரு சகோதரன் உங்கள் மத்தியில் இருக்கிற விழுந்து போயிருக்கலாம், இது தவறாக நடந்திருக்கலாம். ஆண்டவரே, அவருக்கு பதிலாக எங்களை கூட நீங்கள் தண்டித்து விடுங்கள், அவருக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுங்கள் என்று பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் சிந்தையில் அது இருந்தது. தன்மேல் பாவத்தை சுமத்தி கொண்டு தன்னுடைய நான் தான் அதுக்கு பொறுப்பு என்று ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு விடுதலையை தரக்கூடிய ஒரு சிந்தை அவருக்கு இருந்தது. கண்பானவர்களே, இந்த சிந்தை தான் கிறிஸ்டியானிட்டியினுடைய அடிப்படையாக இருக்கிறது. ஒரு சிறு பையன் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் தன்னுடைய அக்கா, எப்போ பார்த்தாலும் சண்டை ரெண்டு பேருக்கும். உங்கள் அப்பாவும் அம்மாவும் பார்க்குறாங்க, என்னடா இவங்களுக்குள்ள சமாதானத்தையே ஏற்படுத்த முடியலை, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க, அது சின்ன பிள்ளைகள் அப்படி தாங்க இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே பாசமெல்லாம் இருக்கும். ஆனாலும் இந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பயங்கரமாக அடித்து கொள்ளுகிறாங்க, இவங்களை சமாளிக்க முடியல. ஒரு அக்கா தம்பி பாசமே இல்லையே. சின்ன பையன், அக்கா கொஞ்சம் வயசு, ஒரு வயசு 2 வயசு மூதான், அவ்வளோதான். திடீரென்று ஒரு நாள் அக்காவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அக்கா போய் அப்படியே ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையில் மாறிட்டாங்க. பையன் இது வரைக்கும் அக்கா கூட விளையாண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த தம்பியினுடைய மனநிலைமை சற்று மாறிடுச்சு. என்னடா அது, அக்கா திரும்பி வருவாளா வரமாட்டாளா? மிக கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட அந்த அக்கா படுத்த படுக்கையாக பெட்டில் அப்படி இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க அப்பா அம்மா கூட இவன் போய் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு நாள் அப்படி போகும் பொழுது டாக்டர் பேசிக்கிறாரு, இந்த பிள்ளைக்கு ரத்தம் ஏற்ற வேண்டும், ஆனால் இது ரொம்ப ரேரான ஒரு குரூப்பாக இருக்குது, எங்கேயுமே கிடைக்கல. அப்பா சொன்னார், இது எங்கேயுமே கிடைக்காத ஒரு பிளட் குரூப்பாக இருக்குது, ஆனால் இந்த பிளட் குரூப் தான் என்னுடைய மகனுக்கும் இருக்கிறது, ஆனால் ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே. அப்போ டாக்டர் சொன்னார், கொஞ்சம் நம்ம பிளட்டை ஏற்றிக்கிட்டா கூட இவளை நாங்கள் காப்பாற்றி விடுவோம். அப்போ அப்பா சொன்னார், இவங்க 2 பேரும் ஏற்கனவே எலியும் பூனையுமாய் அடித்து கொள்ளுவார்கள், பாசமே இருக்காது, இப்போ அந்த பையன்கிட்ட போய் ரத்தம் கொடுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் சம்மதிக்கவே மாட்டானே. இப்போ டாக்டர் சொன்னார், ஓகே நான் பேசி பார்க்குறேன். இப்போ டாக்டர் பையனை தனியாக கூப்பிட்டு போனார்.
நீ இத்தனை நாள் அக்காவை நீயும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ அக்கா மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பொழுது உன்னால தான் அக்காவை காப்பாற்ற முடியும். உன் ரத்தத்தை மாத்திரம் நீ அக்காவுக்கு கொடுத்துட்டேன்னா அக்கா பிழைத்து கொள்ளுவார்கள். இந்த பையனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். அவங்க அப்பா அம்மாவுக்கு அதை விட சந்தோஷம். நேராக அந்த பையனை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சாங்க. அவங்க அக்காவை பக்கத்தில் படுக்க வச்சாங்க. இந்த பையனுடைய கையில் அந்த இன்ஜெக்ஷனை குத்துனாங்க. அப்படியே அந்த பைப்பு வழியாக அந்த ரத்தம் அந்த டியூப் வழியாக அப்படி போயிட்டுருக்கு. இவன் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறான். நேரமானது. சின்ன பையங்கிறதுனால ரொம்ப மெதுவாக அந்த பிளட்டை வந்து அப்படியே ஏற்றிட்டு இருக்கிறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இவனுக்கு கொஞ்சம் அப்படியே தலையெல்லாம் சுற்றுவது போன்று தெரிகிறது. அவங்க அக்காவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே உயிர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் நர்ஸ் எல்லாம் அவன் கூப்பிட்டான். இந்த மாதிரி நான் ரத்தம் கொடுத்தா அக்கா பிழைச்சிக்குவாங்கன்னு சொன்னீங்க, நான் எப்போ சாவேன் அப்படின்னு கேட்டான். இவங்களுக்கு ஒன்றும் புரியல. நீ எதுக்காக சாகணும்? இல்லை, நான் ரத்தத்தை கொடுத்தா தானே எங்கள் அக்கா பிழைக்க முடியும், அதனால தான் கேட்குறேன், நான் எப்போ சாவேன்? அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. இந்த பையன் வெறுமனே ரத்தம் கொடுக்கறதுக்கு சம்மதிக்கலை, உன் ரத்தம் முழுவதையும் கொடுத்தாதான் உங்கள் அக்கா காப்பாற்ற முடியும்னு சொன்னதை இவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான். நம்ம செத்து போய் அக்கா உயிரோட வரட்டும்னு போய் அங்கே படுத்துருக்குறான். அந்த டாக்டருக்கு நர்ஸுக்கு அப்போ தான் ஒன்று புரிஞ்சது. ஓ, நீ வந்து உன் உயிரையே உங்கள் அக்காவுக்காக கொடுக்க முன் வந்துட்டியா? சேச்சே, நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம், உன்னுடைய கொஞ்சம் ரத்தத்தை தான் நாங்கள் எடுப்போம், நீயும் பிழைத்து விடுவாய், உங்கள் அக்காவும் பிழைத்து விடுவார்கள். இதுதான் கிறிஸ்டியானிட்டி. நாம் கிறிஸ்துவனிடத்தில் எப்படி போகிறோம் தெரியுங்களா? முழு ரத்தத்தையும் நான் மற்றவர்களுக்காக என்னையே கொடுக்கிறேன், என் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எடுத்து போடுங்க. நம்மளுடைய சிந்தை அந்த பையனை போல இருக்கணும். நான் மரித்தாலும் பரவாயில்லை, அவங்க பிழைக்கணும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் தன் குமாரனை அப்படி செய்துவிட்டு உங்களை என்னை அப்படி வைக்கல. நீயும் பிழைத்துக்கொள், உன் மூலமாக அநேகரை நான் என்ன செய்கிறேன்? பிழைப்பூட்டுகிறேன். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய சிந்தை எப்படி தெரியுங்களா? நாங்கள் பிழைப்பதல்ல, மற்றவர்கள். நாம் மற்றவர்களுக்காக இருக்கிறோம், நாம் மற்றவர்களுக்காக வாழுகிறோம், நாம் மற்றவர்களுக்காக ஊழியம் செய்கிறோம், நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறோம். உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்காகவே இந்த அளவுக்கு நாம் கருணை காண்பிக்க வேண்டும். என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, என் மனைவி, என் பிள்ளைகள், எந்த அளவுக்கு அவர்களை நான் விட்டு கொடுத்து நேசித்து அவர்களுக்காக நான் வாழ வேண்டி இருக்கிறது. என் சபை விசுவாச பிள்ளைகள், எனக்கு அன்பானவர்களை யோசித்து பாருங்க. நமக்குள்ள ஏன் சண்டை வரணும்னு கேட்குறேன். மற்றவர்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய கிறிஸ்டியானிட்டியை வச்சுக்கிட்டு இருக்கிற நாம இன்னைக்கு குடும்பத்தில் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோன்னு நான் கேட்குறேன். எப்படி சண்டை வரும்னு கேட்குறேன். வாய்ப்பே இல்லை. சால்வேஷன் ஆர்மி அப்படின்னு ஒரு சபை பிரிவு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதை தொடங்கி இது பண்ணவர் பார்த்தீங்கன்னா பூத் அப்படிங்கிற வில்லியம் பூத். பூத் அவர் பேர். அவருடைய வாழ்க்கை மிக சுவாரஸ்யமானது. அவர் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க மிக என்ன சொல்லுவது பின்தங்கிய நிலைமையில் இருக்கிற இடத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அவர் அங்கே பார்த்தது என்னென்னா, இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு சாப்பாடு தரணையாங்கிறது தான் புரிஞ்சுக்கிட்டார். அவங்க பசி பட்டினி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், மனம் திரும்பு, இப்படி எல்லாம் சொன்னால் அவங்களுக்கு அது தேவைப்படாத, அவங்களால அதை பார்க்கவே முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் இந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள், சோப் சூப் சால்வேஷன். ஃபஸ்ட்டு அவங்கள சுத்தப்படுத்துறது சோப், அடுத்து சூப் அவங்களுடைய தேவைகளை சந்திக்குதல், ஆகாரம் கொடுக்குதல், ஃபைனலாக நீ சால்வேஷன் சொல். அவங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நீ அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது.
இன்னைக்கு வரைக்கும் அந்த சபையின் மூலமாக எத்தனையோ பேரை, நம்ம சில கருத்து வேறுபாடுகள் சத்தியத்தின் அடிப்படையில் இருந்தாலும் கூட எத்தனையோ பேரை கர்த்தருக்குள்ள நடத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய தார்மீகமான அடிப்படையே மற்றவர்களுடைய தேவைகளை சந்திங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சந்திங்க, அடிப்படை தேவையை சந்திங்க, அடுத்து சத்தியத்தை சொல்லுங்க, அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லிக் கொடுங்க. இந்த சபை உலகம் எங்கும் பரவியது, அநேகரை ஆதாயப்படுத்தினார்கள். அவர் பூத் அப்படிங்கிற ஒரு படுத்த படுக்கையில் போயிட்டார். தன்னுடைய வாழ்நாளில் கடைசி காலத்தில் படுத்த படுக்கையில் இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த இதை யார் எடுத்து நிர்வகிக்கிறது, அவங்களுக்குள்ள பெரிய ஒரு போராட்டமே இருந்தது. இவங்க ஒரு பெரிய மாநாட்டை கூட்டி வச்சுருந்தாங்க. சால்வேஷன் ஆர்மி சபையார் ஒரு பெரிய மாநாட்டை கூட்டினாங்க. அந்த கடைசி மாநாடு எல்லாரும் கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஏன்னா இவர் ஹாஸ்பிட்டலில் பெட் ரிட்டனாக இருக்கிறார், படுத்த படுக்கையில் இருக்கிறார். என்ன நாம் அடுத்து செய்ய போகிறோம், எப்படி இதையெல்லாம் நடத்த போகிறோன்னு ஆயிரக்கணக்கான மக்கள், அதில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், இவங்க எல்லாம் கூடியிருக்கிறாங்க. எல்லாம் அன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, பாடுகிறார்கள், பயங்கர ப்ரேயர் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு மயான அமைதி அவர்கள் மத்தியில் வருகிறது. மேடைக்கு ஒருத்தர் வருகிறார். அவர் கையில் ஒரு சின்ன ஒரு பேப்பர், மேடையில் அவங்கள பார்த்து கையை அசைச்சு நிப்பாட்டுறாரு. நம்ம எல்லாருக்கும் பூத் அவர்களிடத்திலிருந்து ஒரு கடைசியாக ஒரு டெலகிராம் வந்திருக்கு, தந்தி வந்திருக்கு. இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை அவர் இறந்து போயிட்டாரோ? இல்லை, அவர் இறக்கும் தருவாயில் இருக்கிறார். கடைசி நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு செய்தியை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். உங்களுக்கு தந்தியை பற்றி இன்றைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் இப்போ இருக்கிற எஸ்எம்எஸ் மாதிரி அந்த காலத்தில் தந்தி மூலமாக தான் செய்தி அனுப்புவாங்க. அந்த தந்தியில் அதிகபட்சம் ஒரு வேர்டு 2 வேர்டு தான் அனுப்ப முடியும். ஏன்னா நிறைய காசு கேட்பாங்க. மேக்சிமம் தந்தி எதுக்கு அனுப்புவாங்கன்னா, யாராவது வீட்டில் செத்து போயிட்டா தான் அனுப்புவாங்க. டைடு, அவ்வளவுதான். சில சமயங்களில் ஃபாதர் டைடுன்னு வரும். ஃபாதருக்கு ஒரு காசு, டைடுன்னு அனுப்புனா ஒரு காசு, 2 பெரிய காசு. ரொம்ப அதிகமாக பணம் தேவை. சில சமயம் பார்த்தீங்கன்னா வெறும் டைடுன்னு மட்டும் வந்துடும். இங்கே வீட்டுக்கு தந்தி வந்துச்சுன்னா யார் செத்தானே தெரியாது. அந்த இடத்துல இருந்து வந்திருக்குன்னு தெரியும். டே என்னடா அது டைடுன்னு மட்டும் வந்துருச்சு, தாத்தா செத்தாரா அப்பா செத்தாரா எதுவுமே தெரியாது. அந்த ஒரு 10 ரூபாயை மிச்சம் பண்ணுறதுக்கு இவங்க எப்படி அனுப்பிச்சிடுவாங்க, டைடு அப்படின்னு மட்டும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. தந்தின்னு வந்தாலே இங்கே அழுக ஆரம்பிச்சிருவாங்க வீட்டில் எல்லாருமே. அந்த காலத்தில் அவ்வளோதான். இப்போ நமக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கிறோம். அன்றைக்கு அவர் ஒரு தந்தியை அனுப்பினார். அதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எந்த வார்த்தையும் இல்லை. எல்லாரும் மயான அமைதியில் இருக்கிறாங்க. அந்த தந்தியை எடுத்துகிட்டு போய் அவர் மேடையில் வாசிக்கிறாரு. பூத் அவர்கள் கடைசியாக நமக்கு ஒரே ஒரு செய்தியை அனுப்பி இருக்கிறார். அதை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் என்ன எழுதிருந்துச்சு தெரியுங்களா? அதர்ஸ் அப்படின்னு எழுதிருந்துச்சு, மற்றவர்கள் அப்படின்னு எழுதிருந்துச்சு. என்ன அர்த்தம் தெரியுங்களா? இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தது மற்றவர்களுக்காக. உங்களுடைய சால்வேஷன் ஆர்மிங்கிற சபையினுடைய அது என்ன சொல்றது, நோக்கமே யாருக்காக இருக்க வேண்டும்? அதர்ஸ், மற்றவர்களுக்காக. அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த மனுஷனுடைய வாழ்நாள் முழுவதும் நான் ஜனங்களை சந்திப்பேன், அவங்களுக்காக வாழுவேன். அதர்ஸ். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது மற்றவர்களுக்காக. மனுஷகுமாரன் தனக்கு ஊழியம் செய்யலை, அதர்ஸ். ஊழியம் கொள்ளும்படி வரலை, ஊழியம் செய்யும்படி வந்த. தனக்கென்று எதுவும் கேட்க வரலை, தன்னை சுகப்படுத்தி கொள்ள வரல, தன்னை காப்பாற்றிக் கொள்ள வரல, தன் தேவைகளை சந்தித்துக் கொள்ள வரல. அதர்ஸ். கிறிஸ்டியானிட்டி ஈக்குவல் டு போட்டால் அதர்ஸ், கிரைஸ்ட் ஈக்குவல் டு போட்டால் அதர்ஸ். மற்றவர்களுக்காக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெபித்தது தனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக. நாம் இன்றைக்கு மற்றவர்களுக்காக வாழுகிறோமா, ஜெபிக்கிறோமா? அதை மட்டும் நாம் செஞ்சால், நாம் இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசித்த எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, மத்தேயு 5:16
மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மைமைப்படுத்துவார்கள். தட்ஸ் அ வர்ஷிப், ட்ரூ வர்ஷிப். உண்மையான வர்ஷிப் நாம தேவனை மைமைப்படுத்துவதில்லை. அது யார் வேணாலும் செய்யலாம். ஆண்டவரே நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தா, இப்படி சொல்லிகிட்டே போயிட்டா தேவன் மகிமைப்பட்டு விடுவாரா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் வெரி ஈஸி. ஈவன் அதர் ரிலீஜியன்ஸில் கூட அப்படி தான் மக்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் தங்கள் தேவனை ஆராதிப்பார்கள். ஆனால் எது உண்மையான ஆராதனை தெரியுங்களா? உங்களை பார்த்துட்டு உங்களுக்காக தேவனை ஒருத்தர் துதிக்கிறாருன்னா தட்ஸ் அ ட்ரூ வர்ஷிப். சே, இப்படிப்பட்ட ஒரு நபரை நாங்கள் பார்க்கல. மனுஷர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் தேவனை துதிக்க வேண்டும். உங்களை படைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். நீங்கள் உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறீங்க. யூ ஆர் அ ட்ரூ கிறிஸ்டியன். இப்படி யாராவது சொல்ல முடிந்தால் அது உண்மையான ஆராதனையாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மற்றவர்களுக்காக ஜெபித்தார், ஆனால் உண்மையான ஆராதனையாக அது இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ள தேவனைத்தான் நாம் பிதாவாக கொண்டு அவர் அனுப்பிய குமாரன் மூலமாக ரட்சிக்கப்பட்டு நாம் இப்பொழுது இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதோடு கூட நம்மளுடைய முதல் செஷனை நாம் நிறைவு செய்கிறோம். அடுத்து நம்மளுடைய இரண்டாவது செஷனில் நாம் என்ன செய்வோம்? மீதி இருக்கக்கூடிய சில விஷயங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ. ஓகே, நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிறதான நல்ல பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைகள், நன்மைகள் ஏராளம் தகப்பனே. இப்பொழுதும் உம்முடைய சிந்தையை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருந்தோம். இந்த வசனம் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கிரியை செய்வதாக, புரிந்து கொள்ளக்கூடிய திறனை கர்த்தர் தருவீராக. மீதியான வேளையிலும் உடைய நாமம் மகிமைப்பட கடவுள். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.